Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. என்ன பயம் சார் பாஜக? திமுககாரன் சொல்றான் விஜய் பாஜகவோட மறைமுக கூட்டணி, திமுககாரன் சொல்றான் சீமான் பாஜகவோட மறைமுக கூட்டணிங்கிறான். இவங்க ரெண்டு பேரும் திமுகவும் பாஜகவும் கூட்டணிங்கிறாங்க. அதான் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க. என்ன எதிர்ப்பு? மதவாத எதிர்ப்பு. மதவாத கலவரம் 11 வருஷத்துல எத்தனை நடந்திருக்கு? மசூதி மேல நின்னு கொடி ஏத்துனாங்க, மறந்துட்டீங்களா சார்? அதெல்லாம் இப்பதான் சமீபத்துல அதெல்லாம் கலவரம்னு மோடிக்கு தெரியாதா? இது இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறாங்க. ஜீசஸ் சேவ்ஸ் ஜோசப் விஜய். ஒரு கிறிஸ்தவராக இருந்து ஒரு இந்துக்கு நான் நேர்மையா இருப்பேன், ஒரு இஸ்லாமியருக்கு நான் நேர்மையா இருப்பேன்னு சொல்லக்கூடிய தகுதி உனக்கு ஏன் இல்லைன்னு கேட்கிறேன். இப்ப ஜோசப் விஜய்னு பேரை போட்டு அவர் அரசியல் களத்துக்கு வரட்டும். வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீயே கிறிஸ்துவ மிஷனரிகளாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் களமிறக்கப்பட்ட ஒரு கைக்கூலின்னு நான் குற்றம் சாட்டுறேன். சார், பாஜகவுக்கு எதிராக பேசினா அவருடைய மதத்தை தான் நீங்க பேசுவீங்களா? சிராஜா சொல்றாரு அல்லோலியா சேகர் பாபுன்னு சொல்லிட்டு. அல்லோலியா பாபு ஒரு மதத்தோட அது ஒரு மந்திரம். துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார். என் மனைவி கிறிஸ்துவர், அதனால் நானும் என்னை கிறிஸ்துவன் என்று கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் சொல்றார். சபரிமலைக்கு மாலையை போட்டு அல்லோலியா அல்லோலியா அல்லோலியான்னு பொது மீட்டிங்ல கத்துறான். உனக்கு என்ன யோகிதை இருக்குன்னு கேட்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு இப்ப சிறப்பா இவர் செயல்படல அறநிலையத்துறையில. அவனை நன்றாக செயல்படுகிறார் என்று கூறுபவன் எப்படி ஒரு இந்துவாக இருக்க முடியும்? இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால், மதத்தால், மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு. இது சங்கிகள் மாநாடு, இது மதக்கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு, இது தகராறை ஏற்படுத்த மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை சேகர்பாபு முன்னெடுத்திருக்கிறார். வன்முறையை தூண்டுறாரு, இரு மதத்துங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த. அச்சிராஜா தோன்றல, சேகர்பாபு தூண்டுறாரு, தாமோன் பர்சன் தூண்டுறாரு, வெண்ணெய் திருடன் மனோ தங்கராட்சி தூண்டுறாரு. ஆதாரம் இல்லாம ஒரு அமைச்சர் உண்டியல் காசு திருடப்படுகிறது. அது என்ன ஆதாரம்? இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின் அடிப்படையில். அச்சிராஜா தீவிரவாதியா? யோகி ஆதித்யநாத் தீவிரவாதியா? வந்துட்டு போறோம். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஈவே ராமசாமிங்கிற பிம்பம் தேவைப்படுதுல. பெரியார் மண், சொரியான் மண், பெரியார் மண், சொரியான் மண். அந்த மண் என்ன மண்ணா பண்ணுச்சுங்க? அந்த முருகன் மாநாடு சங்கிகள் மாநாடுங்கிறார். எஸ், அப்சல்யூட்லி 100% கரெக்ட். இது சங்கிகளின் மாநாடு. சார் வணக்கம் சார். வணக்கம். விஜய் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் திமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில தான் இருக்காங்கிறாங்க. மறைமுகமா சண்டை போட்டுக்கிறீங்களா? இந்த நீண்ட நாளா ஒரு கேள்வியா ஓடிட்டு இருக்கு. திமுக காரன் சொல்றான் விஜய் பாஜகவோட மறைமுக கூட்டணின்னு, திமுக காரன் சொல்றான் சீமான் பாஜகவோட மறைமுக கூட்டணிங்கிறான். இவங்க ரெண்டு பேரும் திமுகவும் பாஜகவும் கூட்டணிங்கிறாங்க. பாஜக எவ்வளவு பவர்ஃபுல்னு பார்த்துங்க. ஏன்னா விஜய் சொல்றாரு திமுகவும் பிஜேபியும் கூட்டணின்னு, சீமான் சொல்றாரு திமுகவும் பாஜகவும் கூட்டணின்னு, திமுக சொல்றது விஜய் பாமகவோட கூட்டணின்னு, திமுக சொல்றது சீமான் பாஜகவோட கூட்டணி. அப்ப யார் பவர்ஃபுல்? பாஜக பவர்ஃபுல். அதனால எல்லாரும் அப்படி சொல்றான். என்ன பயம் சார் பாஜக? பயம் இல்ல. பாஜக தான் மக்கள் இயக்கம். பாஜக தான் மக்கள் நல பணிகளை செய்யக்கூடிய மாபெரும் இயக்கம். பாஜக மட்டும்தான் இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய இயக்கம். பாஜக மட்டும்தான் இந்த மக்கள் நலன் காத்த அரசாங்கத்தை நடத்த முடியும். அதுதான் உண்மை. இதுக்கு எங்களுக்கு பயம். நாங்க பயமுறுத்தலையே. யாரை பயமுறுத்திருக்கோம்? எல்லாருமே பாஜகனாலே ஒரு மாதிரி ஆகுறாங்களே. என்ன ஆகுறாங்க? ஒரு எதிர்ப்பு. என்ன ஆகுறாங்க? அதான் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க. என்ன எதிர்ப்பு? மதவாத எதிர்ப்பு. மதவாத கலவரம் 11 வருஷத்துல எத்தனை நடந்திருக்கு? மத கலவரம் இந்த 11 ஆண்டுகள்ல எத்தனை நடந்திருக்கு? ஏன் நடக்கலங்கிறீங்களா நீங்க? ஏன் நடந்திருக்குன்னு சொல்லுங்க. எங்க நடந்திருக்குன்னு சொல்லுங்க. எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க. யார் நடத்தினான்னு சொல்லுங்க. யார் பாதிக்கப்பட்டான்னு சொல்லுங்க. ஏன் யூபில என்ன நடந்திருக்கு? ராஜஸ்தான்ல நடந்துச்சு. ராஜஸ்தான்ல என்ன நடந்துச்சா சொல்லுங்க. மசூதி மேல நின்னு கொடி ஏத்துனாங்க, மறந்துட்டீங்களா சார்? அதெல்லாம் இப்பதான் சமீபத்துல நடந்துச்சு சார். அதெல்லாம் கலவரம்னு மோடிக்கு தெரியாதா? அதெல்லாம் மத கலவரமா? ஆமா, அது தனிப்பட்ட நபர்களின் கலவரம். எது சார்? ஏதோ 10 பேர் பொடியை பிடிச்சிட்டு போய் அட்ராசிட்டி பண்ணுவான். அவனை போலீஸ் காவல்துறை சட்டம் மூலியமாக அவர்கள் தண்டிக்க அழைத்து சென்றார்களா, தண்டிக்கப்பட்டார்களா இல்லையாங்கிறதான் கேள்வி. மத கலவரம்னா வெளியே வந்துட்டாங்களா சார் எல்லாருமே? இது இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறாங்க. வேற எங்கேயும் மத கலவரம். அதாவது மசூதிகள் மேல இந்துத்துவ கொடியை வைக்கலாம், ஆனா இந்து கோவில் மேல மசூதி கொடியை வைக்க முடியுமா? திருப்பரங்குன்றம் மலைக்கு இடையில போய் சிக்கந்தர் மலையை வைக்கலாம். அதுக்கு பேரே சிக்கந்தர் மலைன்னு சொல்லிடலாமா? அது மத சுதந்திரம். ஒரு சிலை கூட இருக்கக்கூடாது, இந்து சாமி சிலைகள்னு சொல்லலாம். அது மதச்சார்பின்மை. யார் சொல்லியிருக்கா சார்? அந்த ஆராசா சொல்லியிருக்காரு. அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் இந்து திருக்கோயில்னு சொல்லலாம். சனாதனத்தை வேறு இருப்போம். சனாதனத்தை டெங்கு, கொசு, மலேரியா போன்ற கொரோனா போன்ற ஒழிக்க வேண்டும், எதிர்க்க கூடாதுன்னு பேசலாம். இந்து சனாதனத்தை அழிக்கலாம் பேசலாம். அது மதச்சார்பின்மை.
ஒரு மதத்தை மட்டும் அழிப்பதுதான் மதச்சார்பின்மை. இல்ல, ஒரு மதத்திற்கு எதிராக செயல்படுவதுதான் மதச்சார்பின்மை. ஒரு மதத்தை நசுக்குவதுதான் மதச்சார்பின்மை. ஒரு மதத்தின் வழிபாட்டு முறைகளை கேலிக்குறியாக்குவதுதான் மதச்சார்பின்மை. சிறுபான்மை வாக்கு வங்கி வேண்டும் என்பதற்காக அவர்கிட்ட பிச்சை எடுப்பதற்காக, ஓட்டு பிச்சை வாங்குவதற்காக, இந்து மதத்தை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் மதமாற்றம் நடைபெறுவதற்கும் துணை போவதற்கான இயக்கத்தை நடத்தி கொண்டு, கட்சி நடத்தி கொண்டு அரசியல் செய்வதுதான் இங்க மதச்சார்பின்மை. இங்க ஒரு அஜெண்டா கிரியேட் ஆயிடுச்சு. 70 ஆண்டுகள விதைக்கப்பட்ட விஷம், அந்த விஷத்தை அப்படி இல்ல அப்படின்னா விஜய் கூட அதை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். இப்போது அரசியல் கட்சி ஆரம்பிச்ச விஜய் ஒரு இந்துத்துவ சக்தின்னு பாஜக வெளிப்படையா சொல்றாரு. சித்தாந்த எதிரி கொள்கை. அவர் யாரு? விஜய். அவர் பேசுறாரு. அதுக்குதான் விஜய் யாருன்னு கேட்டேன். ஒரு பிரபல நடிகர், தமிழர். அவர் பேரை ஃபர்ஸ்ட் என்ன போட்டாரு? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேட்ல ஜீசஸ் சேவ்ஸ் ஜோசப் விஜய். கட்சி ஆரம்பிச்சது கூட என்ன பண்ணாரு? சார், பாஜகவுக்கு எதிரா பேசினா இல்ல மதத்தை தான் நீங்க பேசல. இல்ல சார், அதுக்கு அடிப்படை காரணம் இருக்கு சொல்றேன். அதுக்கு அடிப்படை காரணத்தை சொல்றதுக்காக இதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேட்ல ஜீசஸ் சேவ்ஸ் சிலுவை ஜோசப் விஜய் போட்டிருந்தார். லெட்டர் கேட் வச்சிருந்தார். கட்சி ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றாரு? நீ ஜோசப் விஜயாகவே இருந்து, நீ ஜோசப் விஜயாகவே பரிமணித்து, நான் ஒரு கிறிஸ்தவராக உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு, நான் இந்த மக்களுக்கு, அனைத்து தரு மக்களுக்குமான உண்மையான அரசியல் சேவை செய்வேன் என்று கூறியிருந்தால் நீ ஆம்பளை, நீ உண்மையான அரசியல்வாதி. அதான் சொல்லியிருக்காரு. நீ நேர்மையான அரசியல்வாதி. நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சது என்ன பண்ற? உன் போட்டோவில் குங்குமம் போட்டு வச்சு போட்டோ போடுற. லெட்டர் கட்டில் ஜோசப் எடுத்துட்டு வெறும் விஜய்னு போடுற. ஏன் உனக்கு அந்த பயம்? ஏன் அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம்? நீ ஜோசப் விஜயாகவே இருந்து இந்த தமிழக மக்களுக்கு, நான் அனைத்து தரும் மக்களுக்குமான தலைவனாக ஒரு அரசியலை முன்னெடுப்பேன் சொல்வதற்கு உனக்கு நாய்க்கு ஏன் கூசுது? உன்னை ஏன் இந்து அடையாளத்துடன் கூடிய ஒரு மனிதனாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறாய்? நீ பேசலாமா பிஜேபி பற்றி? உனக்கு பேசுறதுக்கு யோகியதை இருக்கா? நீயே கிறிஸ்துவ மிஷனரிகளாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் களமிறக்கப்பட்ட ஒரு கைக்கூலின்னு நான் குற்றம் சாட்டுறேன். அந்த கைக்கூலி இல்லை விஜய்னா அவர் அதிமுக கூட்டணிக்கு வரணும். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று உண்மையிலேயே உனக்கு பேசி அவரை வர சொல்றீங்க போல. இல்லை சார், உண்மையை சொல்றோம் சார், உண்மையை சொல்றோம். லயலா காலேஜ் ஃபண்டில், அங்க இருக்கிற ஜெசூட் அமைப்பினுடைய ஃபண்டில் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை, கிறிஸ்துவ அடிப்படைவாதிகளை பொறுத்தவரை, இங்கு கிறிஸ்துவத்திற்கு ஆதரவாக மதமாற்றம் செய்யக்கூடிய ஆதரவாக இங்கு ஒரு ஆட்சி நடைபெறணும். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு கிறிஸ்துவரையே முதலமைச்சராக்கி இங்க மதமாற்றத்தை நடத்த வேண்டும். அது திமுக பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு கிறிஸ்துவ அடிப்படைவாதிகள் பிளான் பண்றாங்க. கிறிஸ்துவ அடிப்படைவாதிகள் பிளான் பண்றாங்க. கூட இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மக்கள் சார், அவங்கள பாவம் இந்து மக்கள் தானே சார். பாவம், விவரம் தெரியாத மக்கள், உண்மை தெரியாத மக்கள், அரசியல் தெரியாத மக்களா சார்? ஆமா, எல்லாம் நேத்தி வரைக்கும் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு அவங்களுக்கு அரசியல் படுத்தப்படல, அவங்களுக்கு அரசியல் தெரியல, அவங்களுக்கு விஜயோட சூத்திரம் புரியல, அவங்க கிறிஸ்துவ மிஷனரிகளா களமிறக்கப்பட்ட ஒரு விஜய் என்கின்ற உண்மை புரியல. ஏன் சார் கட்சி ஆரம்பிக்கிறது முடியும் 3 மாசத்துக்கு முடிய பொண்டாட்டிய லண்டனுக்கு அனுப்பி லண்டன் சிட்டிசன் வாங்க வச்சு சேஃப்டி பண்ணிட்டு இங்க கட்சி நட ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் சொல்லுங்க, ஏன் ஆரம்பிச்சிருக்காரு? கிறிஸ்துவ மிஷனரிகளின் மூலம் கிடைக்கக்கூடிய நிதியை கையாளுவதற்கு மனைவி அங்க அனுப்பியாச்சு. இவர் நான் 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறத விட்டுட்டு நான் அரசியல் கட்சிக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. நாங்க மதிக்கிறோம். நீ நேர்மையானவனா இருந்தா மதிக்கிறோம், நீ உண்மையானவனா இருந்தா மதிக்கிறோம். நீ இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்கள் குறித்து வாய் திறக்கிறதே இல்லை. இப்ப ஜோசப் விஜய்னு பேரை போட்டு அவர் அரசியல் களத்துக்கு வரட்டும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. அப்படி வந்திருந்தா நீ நேர்மையான மனிதன், உண்மையா மாறிடுறாரு. ஒரு கிறிஸ்தவராக இருந்து ஒரு இந்துக்கு நான் நேர்மையா இருப்பேன், ஒரு இஸ்லாமியருக்கு நான் நேர்மையா இருப்பேன்னு சொல்லக்கூடிய தகுதி உனக்கு ஏன் இல்லைன்னு கேட்கிறேன். நான் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டே நான் அனைத்து தரப்பு மக்களுக்குமான தலைவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறது உனக்கு தயக்கம் இருக்குல்ல, பயம் இருக்குல்ல. நீ என்ன அரசியல்வாதி? ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் பப்ளிக்ல எத்தனை மணி நேரம் பேசியிருக்காரு? அவரு 2.5 மணி நேரம் பேசியிருக்காரு. நீ எல்லாம் ஒரு தலைவன், நீ எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி வருஷத்துல 365 நாள்ல வருஷம் ஃபுல்லா மக்களை சந்தித்து கொண்டு, மக்களை பார்த்து கொண்டு, மக்களுக்காக பணி செஞ்சு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கத்தை நீ கேள்வி கேட்ப, நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கணும். இல்லை சார், உங்களோட இந்த பாஜகவுடைய அரசியலே யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசினா அவருடைய மதத்தை வைத்தோ இல்ல அவருடைய குடும்ப விஷயங்களை வைத்தோ ஏன் அரசியல் பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். இது ஏன்னா இப்போ சேகர் பாபு கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. முருகர் பக்தர் மாநாடு திருப்பரங்குன்றத்துல நீங்க நடத்த போறீங்க, பாஜக நடத்த போகுது, அது சங்கிங்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு கரெக்டா அதுக்கான பதில கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு.
அவர் ராஜா சொல்றாரு, ராஜா சொல்றாரு அல்லோலியா சேகர் பாபுன்னு சொல்லிட்டு. அல்லோலியா பாபு அது இன்னொரு மதத்தோட பேரு சார், இன்னொரு மதத்தோட அது ஒரு மந்திரம் சார். அல்லோலியா பாபுன்னு சொல்லிட்டது மட்டும் தான் உங்க மனசுல பேரி இருக்குது. இல்ல அல்லோலியா பாபு அந்த மதத்தை திணிக்கணும். நாங்கள் ஏன் அல்லோலியா பாபு என்று சேகர் பாபுவை குற்றம் சுமத்துகிறோம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. நீங்க அந்த அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? சொல்லுங்க. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு. சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு ஐயப்பனாக தங்களை கருதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பக்தனும் உணர்ச்சி வயப்படும் பொழுது சாமியே சரணமையப்பாம்மா. ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு போறதுக்கு மாலை அணிவித்துக் கொண்டிருந்த அந்த அல்லோலியா பாபு திரு சேகர் பாபு அவர்கள் துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார். என் மனைவி கிறிஸ்துவர், அதனால் நானும் என்னை கிறிஸ்துவன் என்று கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் சொல்றார். உடனே அல்லோலியா பாபு என்ன சொல்றாரு? சபரிமலைக்கு மாலையை போட்டு அல்லோலியா அல்லோலியா அல்லோலியான்னு பொது மீட்டிங்ல கத்துறான். தவறான ஒரு விஷயம். தவறு சார். நீ சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க, நீ அமைச்சர் அறநிலையத்துறைக்கு, இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர். நீ உனக்கு என்ன யோகிதை இருக்குன்னு கேட்கிற? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கு நீ இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா இருந்துகிட்டு நீ அல்லோலியா போடுயா நீனு? அதனாலதான் ஒன்னு அல்லோலியா பாபுங்கிறோம். மேயரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அடிச்சுடு அடிச்சுடு அடிச்சுன்னு சொன்னா அடிச்சுடு பாபுன்னு சொல்லுவோம். நீ பிரகாஷ்ராஜை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு முதலமைச்சர் நல்லா செயல்படுறாருன்னு சொல்லு, முதலமைச்சர் நல்லா செயல்படுறாருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா அப்படிதான் விமர்சனம் பண்ணுவோம். நீ நாங்க இந்து அறநிலைய சொத்துக்களை மீட்டு விட்டோம், 2000 கோடி சொத்துக்களை மீட்டுட்டோம், 4000 கோடி சொத்துக்களை மீட்டுட்டு எத்தனை பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு? நான் சேகர் பாபா பார்த்து உங்க மூலியமா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சொத்தை இன்னார் இத்தனை ஆண்டுகளாக சட்டத்திற்கு புறம்பாக கையகப்படுத்தி வச்சிருந்தார், அவர்கிட்ட இருந்து இந்து சமய அறநிலையத்துறை அந்த சொத்தை மீட்டிருக்கிறது, அவருக்கு இத்தனை ஆண்டு காலம் சொத்தை அபகரித்து வச்சிருந்ததனால் அவருக்கு இத்தனை 1000 கோடி ரூபாய் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. சிறுவாபுரின்னு ஒரு கோயில், அந்த கோயிலுடைய துணை கோயில் ஒன்று இருக்குது, ஐயனாரு முனீஸ்வரனா இருக்கிற கோயில். அந்த கோயிலை பூந்து அடிச்சு உடைக்கிறானுங்க. யாரு? சமூக விரோதிகள், திராவிட மாடல் சமூக விரோதிகள். சமூக விரோதிகளா திமுகவினரா? திராவிட மாடல் சமூக விரோதிகள். திமுக மேலே குற்றச்சாட்டு. ஆமா. ஏன் சேகர் பாபு கம்ப்ளைண்ட் கொடுக்கல? சேகர் பாபு தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். அது அறநிலையத்துறைக்குள்ள வருது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலுடைய துணை கோயில் அது. சிறுவாபுரி கோயில் அறநிலையத்துறை கீழே வருது. சிறுவாபுரி கோயிலுடைய துணை கோயில் அது. அங்க உள்ள மக்கள்லாம் சேர்ந்து 5-10 காசை கொடுத்து அங்க அறநிலையத்துறைக்கு கீழே அந்த துணை கோயில் வந்தா தானே சார் நடவடிக்கை எடுக்கும். வந்ததுனால தான் அது இருக்கு. ஒரு மெயின் கோயில் இருக்கு, அதோட துணை கோயில் இருக்கு. மெயின் கோயிலே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா இதுவும் ஆட்டோமேட்டிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். சார் கோவிலுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அது அறநிலையத்துறை HRNCக்கு கீழே எந்த கோவில்களை எத்தனை சாமி விக்கிரகங்கள் கடத்தப்பட்டிருக்கின்றன, கடத்தப்பட்ட சாமி விக்கிரகங்கள் கடத்தப்பட்டது என்று எத்தனை FIR அறநிலையத்துறையால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன? பொன்மாணிக்கல் ஐயாவை கூப்பிட்டு கேளுங்க. ஒரு தெய்வ திருமேனி காணா போனது கூட இந்து சமய அறநிலையத்துறை கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இன்னைய வரைக்கும் கொடுக்கல, இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுக்கல. ஸ்ரீபெரும்புத்தூருக்கு இந்தாண்ட ஒரு கோயில் இருக்கு, சிவ விஷ்ணு ஆலயம். அது அந்த ஊர் பேர் எனக்கு மறந்துருச்சு. அந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்துல ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் நடக்குது, தீம் பார்க் ஒன்று நடக்குது. இந்த கோயில் சொத்து இது, இந்த கோயிலுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி செஷன்ஸ் கோர்ட்லேருந்து ஒருத்தர் கேஸு போட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அதை எதிர்த்து வாதாடி இதை கோயில் அறநிலையத்துறை அதை கையகப்படுத்தணும்னு ஜட்ஜ்மெண்ட் வந்து 3.5 வருஷம் ஆகுது. இவங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. இப்போ சிறப்பாக இவர் செயல்படல அறநிலையத்துறையில். அவர் கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்க மட்டும் தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. நகைகளை நீங்க என்னமா இப்படி சொல்றீங்க? சில பாஜக இந்துத்துவாவை சேர்ந்த சில ஆதரவு நபர்களை சேகர் பாபுக்கு ஆதரவா இருக்கெல்லாம் பார்க்க முடியும். யாரு? நிறைய பேர் இருக்காங்களே. அவன் வந்து பசுந்தோல் பொருத்திய புலியா இருப்பான். எஸ்வி சேகராட்டம் திறமையா செயல்படுறாரு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் கோவில் நிர்வாகம் நல்லா அட்டகாசமா. ஆமா. திருச்செந்தூர் கோயில்ல பக்தர்கள் கோடிக்கணக்கில் நிற்பான். அவனுக்கு தண்ணி கிடையாது, காத்து கிடையாது, இயற்கை உபாதைகளை கதிக்க எதுவும் கிடையாது. அவன் சத்தம் போடுவான், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, இத்தனை மணி நேரமா நிக்கிற வச்சுக்கல. கொதிச்செழிஞ்சு மினிஸ்டர்கிட்ட கேள்வி கேட்டா திருப்பதில போய் நிப்பான் 12 மணி நேரம் 14 மணி நேரம். இங்க நிக்க மாட்டானோலா அப்படின்னு கேட்கிற அறநிலையத்துறை அமைச்சரா சார்? அவன் சிறப்பா செயல்பட்டு சொல்லணும். இங்க கொண்டு வாங்க சார். நீங்க திமுகவுக்கு விரோதமான திமுகவுக்கு விரோதமா? அதாவது திமுக நான் கேட்கிற கேள்வி இல்ல, நான் கேட்கிற கேள்வி பாஜகவை இந்துத்துவ ஆதரிக்கிறவங்க சேகர் பாபு ஆதரிக்கிற போது இல்ல உங்களை போன்றவர்கள் ஏன் எதிர்க்கணும்ங்கிற ஒரு கேள்வி வருது. திருச்செந்தூர் கோயில்ல கியூல நிக்கிறவன் 12 மணி நேரமா நின்று தண்ணி இல்லாம, குழந்தைங்களுக்கு பால் இல்லாம, காத்து வசதி இல்லாம, வயது முதிர்ந்தவர்கள் இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் சிரமப்பட்டு அமைச்சர் அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அமைச்சரிடம் கோரிக்கையாக வைத்து கத்தி கொண்டிருக்கும் பொழுது அமைச்சர் சொன்ன வார்த்தை, திருப்பதில போய் 12 மணி நேரம் 15 மணி நேரம் நிப்பானுவோம், இங்க நிப்ப மாட்டானோலான்னு கேட்கிறவன்
எப்படி ஒரு துறை அமைச்சராக இருக்க முடியும்? அவனை நன்றாக செயல்படுகிறார் என்று கூறுபவன் எப்படி ஒரு இந்துவாக இருக்க முடியும்? இதுதான் என் கேள்வி. நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒரு அமைச்சரா இருந்தா, நீ ஒரு மாண்புமிகு அமைச்சரா, அந்த துறையினுடைய அமைச்சரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அந்த மக்களை அணுகி கோயில் நிர்வாகத்தை கூப்பிட்டு எப்ப எல்லாரும் தண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க, பச்சை குழந்தைங்களா இருக்கு, பால் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்கப்பா, இது மக்களை பாதுகாங்கப்பா. ஆக மட்டும் ஒரு திட்டம் கூட அவர் கொண்டு வரலங்கிறீங்களா சார்? அவர் செஞ்சதெல்லாம் அட்டூழியம், அநியாயம். ஆதாரப்பூர்வமா நிரூபிங்க சார். திருவண்ணாமலை கோயில்ல அந்த கோயில் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி எம்டி பிளேஸை கொடுத்து அந்த அரசன் கட்டியிருக்கிறான். ஏன் கட்டியிருக்கிறான்? அந்த காற்று வெளிமண்டலம் இருந்தால்தான் அந்த கோபுரத்துக்கு பாதுகாப்பு. கோயில் பணத்தை எடுத்து அங்க நான் வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறேன்னு சொல்றாரு இவர். அறநிலையத்துறை அமைச்சரா? கோவிலுக்குள்ளேயா? கோயிலுக்கு வெளியில, ராஜகோபுரத்துக்கு வெளியில கோயிலுக்குள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காரு. கெஸ்ட் ஹவுஸ் கோயிலுக்குள்ள எதுக்கு சார்? கெஸ்ட் ஹவுஸ் கோயிலுக்குள்ள எதுக்கு சார்? மோடி, அமித்ஷா இந்த மாதிரி முக்கிய எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் கோயிலுக்கு பக்தி பரவசத்தோட போயிட்டு, பக்தி பரவசோட கோயில் சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் எங்களை சரண்டர் பண்ணிட்டு, இறைவன்ட்ட எங்களுக்கு சரணாகதி அடைஞ்சிட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோம். நாங்கள் போய் கோயிலுக்குள்ள உட்காந்து கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து ஏசி காத்துட்டு வாங்கிட்டு போகிற பக்திமான்கள் நாங்கள் இல்லை. கோயிலுக்கு உள்ள உனக்கு என்ன கெஸ்ட் ஹவுஸ் தேவைப்படுது? அது காசு, உண்டியல் காசை திருடி, ஆதாரம் இல்லாம ஒரு அமைச்சர் உண்டியல் காசு திருடப்படுகிறது. அது என்ன ஆதாரம்? இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின் அடிப்படையில் கமிஷனர் ஃபண்ட் ஒன்று வாங்குறதுக்கான சரத்தை இல்லை. ஒவ்வொரு பெரும் கோயில்களில் கோடிக்கணக்கான ரூபாயை கமிஷனர் ஃபண்ட் வாங்கிட்டு இருக்கானுங்க. கார் வாங்குறதுக்கும், மருத்துவமனை கட்டுறதுக்கும், காலேஜ் கட்டுறதுக்கும், ஸ்கூல் கட்டுறதுக்கும் எந்த விதமான அடிப்படை சட்டமும் கிடையாது இந்து சமய அறநிலையத்துறையில. அத்தனை செஞ்சுட்டு இருக்கானுங்க. நேத்து நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. நேத்து ஒரு வழக்கில் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை கொண்டு வந்ததே இவர்களின் மூதாதையர்களான ஜஸ்டிஸ் பார்ட்டி. அவங்க கொண்டு வந்த சட்டத்தை ஒரு நூலளவு கூட மதிக்காமல் சட்டத்துக்கு புறம்பாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். TR ரமேஷ்னு ஒரு நண்பர் இருக்கார். முடிஞ்சா அவரோட இன்டர்வியூ கேளுங்க. இந்து சமய அறநிலையத்துறை என்கின்ற ஒரு அறமற்ற துறையை அமைச்சராக இருக்க செயல்பாற்றக்கூடிய சேகர் பாபு எந்தெந்த சட்டத்தின் விதிமீறல்களை செஞ்சிருக்காரு? 145 கேஸுக்கு மேல போட்டிருக்காரு. இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் அத்தனையும் ஜெயிச்சிருக்காரு, அத்தனையும் ஸ்டே வாங்கியிருக்காரு. சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டு ஸ்டே கொடுக்குமா கோர்ட்டு? சரி சார், இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காரு. இதை ஏன் கையில் எடுத்து பாஜக ஒரு போராட்டம் பண்ண? நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம், போராடிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் பேசுறது முருகன் இந்த விஷயத்தை கையில் எடுத்து பக்தி அதிகப்படுத்தணும். இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஒரு அடுத்த கட்ட பேசிக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அனைத்து தரப்பு மக்கள் உங்கள்கிட்ட பேசுறது மக்களுக்கு போகாதா? நீங்க மக்களுக்கு சேனல் நடத்தலையா? போகும்ல, அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். களத்துல வாங்கன்னு சொல்றேன். களத்துல ராஜா சார் பேசுறாங்களே, அது போதுமானதா? அப்ப களத்துல போய் எப்படி பேசுறது? வீட்டுக்கு வீடா போய் பேசணுமா? பேசுங்க, பேசுவோம். தவறு இருந்தா பேசுங்க. மன்றத்துல முடிவு கிடைக்கும்ல. தேர்தல் வரப்ப போய் பேசுவோம். அதுதான் சார், அதான் தேர்தல் அரசியல். ஆமா, தேர்தல் எல்லாமே தேர்தல் அரசியல் தானே சார். தவறு மதத்துடைய பிரச்சனை நடக்குதுங்கிற சமூக ஊடகங்கள்ல பேசுறோம், பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுறோம், பப்ளிக் மீட்டிங்ல பேசுறோம், மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். ஆன்மீக பிரிவு என்றே ஒன்று பிஜேபியில் தனியாக வைத்து அவர்கள் வழக்கு மேல் வழக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் வெற்றி முகத்தில் இருக்கிறோம். சேகர் பாபு பல்ப் வாங்கிட்டு இருக்காரு நீதிமன்றங்கள்ல. எங்களுடைய போராட்டம் போய்கொண்டே இருக்கிறது. பக்தியை வளர்க்க வேண்டிய அவசியம் இந்து மதத்திற்கு கிடையாது. இந்து சனாதன தர்மம் தானாகவே தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தர்மம். இது மதம் அல்ல, இது தர்மம். இந்து சனாதன தர்மம். அதற்கு போய் நீங்க பக்தி வாங்க, நீங்க பக்தி வாங்கன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் ஒற்றுமையை நிலைநாட்ட நாங்கள் ஒற்றுமைகளும் வாழ்கிறோம் என்பதை சொல்வதற்காக, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் என்று பறைசாற்றுவதற்காக தான் 22ஆம் தேதி முருகன் மாநாடு. அந்த முருகன் மாநாடு சங்கிகள் மாநாடுங்கிறார். எஸ், அப்சல்யூட்லி 100% கரெக்ட். இது சங்கிகளின் மாநாடு. சங்கிகள் ஒவ்வொருத்தரும் தான் உழைத்த காசில் செலவு செய்து டொனேஷன் கொடுத்து நடத்தக்கூடிய மாநாடு. நீங்கள் நடத்திய முருகன் மாநாடு கோயில் உண்டியலில் காசை திருடி நடத்திய மாநாடு. அந்த காசுலையும் ஆட்டை போட்டீங்க. அதுதான் உண்மையான அந்த நிலவரம். நாங்கள் எங்கள் காசை போட்டு, நாங்கள் உழைச்ச காசை போட்டு, நாங்கள் ஒருமுகப்படுத்தி நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம். இது வரைக்கும் 3000 கோயில்களுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் செய்து அந்த மாநாட்டிலேயே வந்து சில பிரச்சனைகள் வரும், கலவரம் வரும், வன்முறை ஏற்படுத்ததாங்கிற ஒரு குற்றச்சாட்டு. வன்முறை ஏற்படுத்ததான் திமுக முயற்சி பண்ணுது. அதுல எப்படியாச்சும் வன்முறையை ஏற்படுத்தணும், பிரச்சனையை உண்டாக்கிடணும். அதுக்காக தான் இது சங்கிகள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை சேகர் பாபு முன்னெடுத்திருக்கிறார். ஒரு உண்மையான பக்தன் என்ன பண்ணுவான்? அரசு நடத்தினா என்னங்க, தனியாக நடத்தினா என்ன, முருகன் பெயரில் மாநாடு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றவன் அமைச்சர்.
இது சங்கிகள் மாநாடு, இது மதக்கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு, இது தகராறு ஏற்படுத்த மாநாடு பேசுறவன் முன்னாள் ஹிஸ்டரி சீட்டரா மட்டும் தான் இருப்பான். ஒருவேளை பாஜகவுடைய முன்னாள் ஹிஸ்டரி சீட்டர் தலைவர்கள்லாம் வரனால அந்த மாதிரி பேசிட்டாரோ? முன்னாள் ஹிஸ்டரி சீட்டர் தான் இப்படி பேசுவான். அமைச்சர் பேச மாட்டான். அமைச்சர் பேச ஒருவேளை எச் ராஜா இவங்க மாதிரி தலைவர்கள் வரனால ஹச் ராஜா தீவிரவாதியா? எத்தனை பேர் சுட்டாரு? ஹச் ராஜா தீவிரவாதியா? யோகி ஆதித்யநாத் தீவிரவாதியாங்கிறாரு. கலவரத்தை தூண்டாரு, இவன் தான் தூண்டுறான். வன்முறையை தூண்டாரு, இரு மதங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. ஹச்ராஜா தூண்டல, சேகர்பாபு தூண்டாரு, தாமோன் பர்சன் தூண்டாரு, கோயிலுக்கு கூட்டம் கூட்டமா போறது தப்புன்னு சொல்ற வெண்ணெய் திருடன் மனோ தங்கராஜ் தூண்டுறாரு, ஹிந்து திருமணத்தில் செய்யக்கூடிய சடங்குகள் ஆபாசமானவை அருவருக்கத்தக்கவின்னு பேசின மு.க. ஸ்டாலின் தூண்டுறாரு, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் மதக்கலவரத்தை தூண்டுகிறார். நாங்கள் ஹிந்து மக்களுக்கு ஒரு இந்து சனாதன தர்மத்திற்கோ இந்து சனாதன தர்மவான்களுக்கோ ஏதாவது பிரச்சனை என்றால் நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னெடுத்து செயல்படுவோம். மாநாடு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? எங்கள் மாநாடு எங்கள் ஒற்றுமையை பறைசாற்றி முருகன் பின்னால் அணிவகுப்பு தான் எங்களுடைய மாநாடு. கேரளால வந்து பாஜக ஐயப்பனை கையில் எடுத்தாங்க, இதே போன்றுதான் அதே ஸ்ட்ரக்சரை இங்க முருகரை வச்சு எடுக்கிறாங்களே. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. தமிழ் மக்கள் அதிகமாக வணங்கக்கூடிய முருகப்பெருமானை தான் இங்க வச்சு நாங்க வந்து கொண்டாடுறோம். கேரளாவில் ஐயப்பன் இருக்காரு, நார்த் இந்தியாவில் ராமர் இருக்காரு, அங்கதான் கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு. இனிமே தேசம் முழுவதும் ராம பக்தர்கள் இருக்காங்க, தேசம் முழுவதும் கிருஷ்ண பக்தர்கள் இருக்காங்க, தேசம் முழுவதும் முருக பக்தர்கள் இருக்காங்க. முருகனுக்காக கவி காளிதாஸ் அவர்கள் 3000 பாட்டு பாடியிருக்காரு சமஸ்கிருதத்துல. இவனு 100 அரை நூற்றாண்டா தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகன் போய் சொல்றானுங்க. கவி காளிதாசன் சமஸ்கிருதத்துல எழுதி வச்சிருக்கான். வட இந்திய கவிஞன் தானே அவன் தான் குமரகாண்டம் சொல்லிட்டு ஒரு பெரிய சப்ஜெக்டே முருகனுக்காக எழுதி வச்சிருக்கான். மகாபாரதத்துல அர்ஜுனன் முருகப்பெருமானை வேண்டி அவரிடம் ஆயுதம் பெற்றதாக மகாபாரதம் சொல்லுது. அது எப்படி ஒரு தமிழ்நாட்டு கடவுளா இருப்பார் அவரு? அகில இந்திய கடவுள், இந்துக்களின் கடவுள் முருகன். இந்துக்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அனைவருக்குமான கடவுள் ராமன், அனைவருக்குமான கடவுள் சிவன், அனைவருக்குமான கடவுள் விநாயகர், அனைவருக்குமான கடவுள் முருகன். நாங்க முருகனை இங்கு அதிகமாக மக்கள் வழிபடுவதால், முருகன் கோவில்கள் இங்கு அதிகமாக இருப்பதனால் முருக பக்தர்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் ஒருங்கிணைந்து நாங்கள் ஒரு நேர்கோட்டில் வாழ்வதற்காகவும் ஒரு குடையின் கீழ் நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காகவும் முருகன் மாநாட்டை இங்கே நடத்துவோம், ஐயப்ப மாநாட்டை கேரளாவில் நடத்துவோம், கிருஷ்ணன் மாநாட்டை உத்தரப்பிரதேசம் நடத்துவோம், ராமர் மாநாட்டை எங்க பார்த்தாலும் நடத்துவோம். அது எங்க விருப்பம், நீ நடத்து. அந்த அரசியலை தான் புகுத்துறீங்கிறாங்க. இது ஏன் அரசியலா பாக்குறீங்க? ஆன்மீகமா பாருங்க. நாங்க ஆன்மீகமா செய்யறோம், அப்படிதான் முன்னாடி வருவீங்க, வந்துட்டு போறோம். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஈவே ராமசாமிங்கிற பிம்பம் தேவைப்படுதுல, பெரியார் மண் சொரியான் மண், பெரியார் மண் சொரியான் மண். அந்த மண் என்ன மண்ணா பண்ணுச்சுங்க? என்ன பண்ணலன்னு கேட்கிறாங்க. என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுங்க சார். ஜாதியை ஒழித்தார். எத்தனை ஜாதியை ஒழித்தார்? இன்ற வரைக்கும் ஜாதி கலவரம். ஒரு பட்டியலின மக்களின் குடிக்கக்கூடிய குடிதண்ணீர் மலத்தை கலக்கக்கூடிய ஜாதியை ஒழித்தார். பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்தார். தானே 72 வயசில் 28 வயசு பெண்ணை மணந்து கொண்டார். பட்டியலின பெண்கள் வந்து ஜாக்கெட் அடிவதால் தான் துணி விலை ஏறி போச்சுன்னு பேசினாரு. ஜாதி கலவரத்தில் 47 பேரை நாகப்பட்டினத்தில் வச்சு கொளுத்திட்டானுவோம். பெரியார் வாயே திறக்கல, ராமசாமி நாய்க்கரு வாயே திறக்கல. 3 மாசம் கழிச்சு வாயை திறந்தாரு. கூலி வேணா நீ முதலாளிட்ட போய் கேட்கணும், நீ உண்டியல் குளிக்காரன் போய் சேர்ந்து கூலி கேட்டனா சுட்டு தான் கொள்ளுவான், எரிச்சு தான் கொள்ளுவான் அப்படின்னு பேசுறதா இந்த ஈவே ராமசாமி. அவர் என்னத்தை செஞ்சாருங்க? என்ன சாதிச்சாரு? தமிழை காட்டு மராண்டி மொழின்னாரு, தமிழ்ல என்னடா கருமம் இருக்குன்னாரு, தமிழை சனியனை வளர்க்கறதுக்கான ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பண்ண, தமிழ்ல என்னடா இருக்கு, வீட்டு வேலைக்காரர்கிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசுகிறான்னு சொன்னாரு. தமிழின விரோதி ஈவே ராமசாமி, பட்டியலின மக்களின் விரோதி ஈவே ராமசாமி, பெண் குலத்தின் விரோதி ஈவே ராமசாமி. என்னோட குற்றச்சாட்டு இதெல்லாம் ஒரு சொல்லன்னு சொல்லுங்க. சுதந்திரத்தை கருப்பு தினமாக அறிவித்தார். ஆங்கிலேயன் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமா? காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. ஆங்கிலேயன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானமும் வெளியேறிவிடும். இந்தியனால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியுதுன்னாரு. இன்னைக்கு இந்திய சுய தயாரிப்புல பிரம்மோஸ் தயாரிச்சு, ஆகாச தயாரிச்சு உலக நாடுகளே அதிர விட்டுருக்கோம். நம்மளால குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னா சுதந்திரத்தை கருப்பு தினம் சொன்னார். அந்த ஆளு வந்து சமூகத்துக்கு எண்ணத்தை சீர்திருத்தத்தை கொண்டு வந்துட்டாரு. சுதந்திரத்தின ஊர்வலத்தில் அவர் போட்டோ வேற வைக்கிறாங்க. மானங்கட்ட பசங்க. முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இப்போ எந்தவித பொறுப்பும் இல்லாமல் இருக்காரு. ஆனா அவருக்கான அந்த லீடர்ஷிப்புங்கிறது எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையோட லீடர்ஷிப்பை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை இல்லாத பிஜேபி தமிழகத்தில் செழிக்காது, வளர்க்காது. அதெல்லாம் இல்லை சார். அண்ணாமலை ஒரு டைப்பான லீடர். நயனார் நாகேந்திரன் வேற டைப்பான லீடர். 5 வருடம் நம்ம உடம்புல ஒழுங்கா இல்லை. அண்ணன் ஒரு கட்சியில் இருந்தால் தம்பி ஒரு கட்சியில் இருக்கான். அண்ணன் சாமி கும்பிட மாட்டான்னா தம்பி சாமி கும்பிடுறான். ஸோ நமக்குள்ளே இவ்வளோ வேற்றுமை இருக்கோ, ஒரு தலைவருக்கும் இன்னொரு தலைவர் போல இல்லை, செயல்பாடுகள் இல்லைன்னு ஒரு கம்பேரிசன் இருக்குல்ல, இது மாபெரும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அண்ணாமலை தலைவர் பதவியாக இருந்து தலைவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை
அண்ணாமலையே ஒரு தலைமை, தலைமை பின்பும் தன்பு மிக்க ஒரு மாபெரும் தலைவன் அண்ணாமலை. அவருக்கு ஒரு தலைவர் பதவி கொடுத்ததுனால தான் அவர் தலைவர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இன்னும் எங்க கட்சியில வந்து அடிப்படையாக தேசிய பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய சில கருப்பாடுகளே சொல்றாங்க, ஒரு வார் ரூம் அமைச்சு நயினாருக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. அது இந்த மாரிதாஸ் லூசு பேசிட்டு இருக்கு. மாரிதாஸ் ஏத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். மாரிதாஸ் கான்ட்ராவர்சி இருக்கு போல இருக்கு ஏதோ. அது என்ன நமக்கு தெரியாது. அவர் அண்ணாமலைக்கு எதிராக கருத்துக்களை மாரிதாஸ் பேசிக்கிட்டே இருக்காரு. மாரிதாஸ் தான் வார் ரூமை பத்தி பேசுறாரு. வார் ரூம் இல்லாத கட்சி அது. இன்னைக்கு வந்து ஐடி விங்கினுடைய திமுகவினுடைய ஐடி விங் மாநில செயலாளர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வார் ரூமை செட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வார் ரூமை செட் பண்ணுங்க சார். அது வந்து கட்சி பணிகளுக்காக, கட்சியை வலுப்படுத்துறது, கட்சி பணிகளுக்காக. இது வந்து தலைவர்களை வந்து மலைமாற்றம் செய்யறதுக்காக. நான் ஒரு தனி பிஜேபிக்காரன். இன்னைக்கு நான் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாகவோ இல்லை நயினாருக்கு எதிராகவோ ஒரு கருத்து தெரிவிக்கிறேன்னு வச்சுக்கங்க. நான் சத்தியமா தெரிவிக்க மாட்டேன். தெரிவிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உடனே நான் வார் ரூம் ஆடு இல்ல. இந்த இந்த இப்படி சிண்டு முடிஞ்சுடுறாங்க சார். நடக்கலங்கிறீங்க. எதுவும் இல்லை. அண்ணாமலை அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் கூட பிறந்த ஒட்டி பிறந்த சகோதரர்கள் போல கட்சியை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு நயினாருடைய சமீபத்தினுடைய பேச்சுக்களை நீங்க கேட்டாலே தெரியும். எல்லாருக்கும் ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரு தலைவர் இருக்கானா, ரசிகன் இருக்கானா, அது அண்ணாமலை மட்டும்தான் அப்படின்னு பேசுறாரு. தான் சொந்த பேனாவை எடுத்து கொடுத்து நயினார் கையில கொடுத்து அண்ணனை கையெழுத்து போட வச்சு தலைவராக்குனது அண்ணாமலை. நான் ஊர்ல இருக்கிற அன்னைக்கு தான் நீங்க பதவி ஏத்துக்கிட்டு சேர்ல உட்காரணும், நான் தான் உங்களை அழைச்சு கொண்டு போய் சேர்ல உட்காருவேன்னு சொல்லி சேர்ல அழைச்சு கொண்டு போய் உட்கார வச்ச ஒருத்தர் அண்ணாமலை. ஏன் அண்ணாமலைக்கு பதவி கிடைக்கல? இருக்கக்கூடிய அண்ணாமலை கட்சி ஒதுக்கிடுச்சு. பாஜகவை பிளவுபடுத்தமான விஷயங்கள் நடக்குது இல்ல. இது பாஜக எதிர்கட்சிகளின் தூண்டுதல், எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய சதி. அண்ணாமலை தரப்பு பேசினா சொல்லலாம் சார். பாஜகவுடைய ஆதரவாளர்களே சிலர் பேசுறாங்களே சார். புரிதல் இல்லாம சிலர் பேசலாம் சார். பாஜகவுடைய பத்திரிகையாளர்களே தாவேகாவுக்கு சர்வே எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அவன் பத்திரிகையாளனே இல்லை, அவன் பிஜேபியே இல்லை. அதை பத்தியா நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு? திமுக கலைஞருடைய குடும்ப சொத்து, தேமுதிமுக விஜயகாந்தோட குடும்ப சொத்து, பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் ஐயாவோட குடும்ப சொத்து, மதிமுக திரு வைகோ அவர்களின் குடும்ப சொத்து. ஆனால் தேசிய கட்சிகள் நிலவரம் அப்படி அல்ல. 3 ஆண்டுகள் பதவி முடிஞ்சது. சோபாலகிருஷ்ணனை மாற்றினாங்க, சண்முகன் ஒருத்தரை கொண்டு வந்துட்டாங்க. சோபாலகிருஷ்ணனுடைய தொண்டர்கள் இருப்பாங்க அந்த கட்சியில். தொண்டர்களே இல்லை, ஒரு 10 பேரில் 2 பேர் இருப்பான். அவன் மன புழுக்கத்தில் கூட இருக்கலாம். இந்த கட்சியினுடைய விதி எப்படி? அந்த விதியின் அடிப்படையில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்று நியமிக்கப்பட்டுள்ள அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில தலைவர்களும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்படிதான் அண்ணாமலையும் மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னும் எங்களது தேசிய தலைமை முடிவாகவில்லை. எங்க தேசிய தலைவர் நியமிக்கப்பட்டு அதன் பிறகு அண்ணாமலைக்கு உரிய அங்கீகாரம் தேச அளவில் கிடைக்கும். அதை நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறோம். தேசிய தலைமை எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கு. நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் கிரே ஏரியான்னு ஒரு சின்ன ஏரியா இருக்கும். அண்ணாமலைக்காக கட்சிக்கு வந்தவங்க அது பாதிப்பு கொடுக்குமான்னு கேட்கிறேன். அது வந்து எலெக்ஷன் நெருங்க எல்லாம் ஒற்றுமை. இதுதான் தீர்க்கமான உண்மை. இப்படி விமர்சனத்தை எழுதக்கூடிய பிஜேபி தொண்டர்கள் சிலர் கூட உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சத்தியமா. புரியுதுங்களா சார்? இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு நன்றி சார். மீண்டும் ஒரு நேர்காணல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.